டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். உங்கள் வேலையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? எங்கள் பாஸ் என்னை ரெகக்னைஸே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அவர் அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாரு, ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேறாரு, ஹைக்கு கொடுக்க மாட்டேன்றாரு, இன்னும் கேட்டால் எனக்கு தீமை தான் செய்கிறாரு, என்ன பிரயோஜனம்? இந்த சம்பளத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? சோர்ந்து போயிருங்களா? கவலைப்படாதீங்க. தேவனோட வழிகள் நம்ம நடக்கும்போது பாருங்கள், தேவன் நமக்கு வேலையில் ஒரு வெற்றியை தருவார். தேவனோட சித்தம் இது. இப்போ தேவனோட வழியில் நடக்கும்போது தான் பாருங்கள் நம்ம வெற்றியை அனுபவிக்க முடியும். நம்ம வேலையில் சில காரியங்கள் நம்ம ரீசெட் பண்ணணும். முதலாவது, நம்ம எஜமான்களுக்கு கீழ்ப்படியணுமா? எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படியணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. எஜமான்களுக்கு சரீரத்தின்படி எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எப்படிப்பட்ட எஜமானாக இருந்தாலும் சரி, உங்கள் எஜமான் எப்படிப்பட்ட எஜமானாக இருந்தாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் சரி, தீயவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி கீழ்ப்படிய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போலவே. அது போலவே இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் 100% கீழ்ப்படிந்தீங்கன்னா, அது போலவே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். முதல்ல இந்த ஸ்டெப்பை கற்றுக்கணும் பாருங்கள். எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். உங்கள் பாஸுக்கு, உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் ஊழியத்துலேயோ உங்களுக்கு யார் உங்களுக்கு பாஸோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், அவருக்கு என்னங்க தெரியும்? அவருக்கே ஒன்றும் தெரியாது, சும்மா டம்மி பீஸு. தேவன் அவரை வச்சுருக்கிறார் பாருங்கள். தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு தலைவராக வச்சுருக்கிறாரு. நம்ம அவர் கீழ்ப்படிவது அவசியம். நம்ம கீழ்ப்படிவது பாருங்கள், நம்ம விசுவாசம் யார் மேலே இருக்குதுன்னு காட்டுது. நான் யாரை நம்பி வாழ்கிறேன்றது காட்டுது. அதுதான் நம்ம மனிதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். பயத்துடன் கபடற்ற மனதுடன் நடுக்கத்துடன் பயப்படணும் பாருங்கள். அப்படி தான் அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அவனுக்கு எல்லா கண்ட்ரோலில் இருக்குது பாருங்கள். எப்போ வேணால் ஃபயர் பண்ணலாம். அந்த ஒரு பயத்தோடு நடக்கணும் பாருங்கள். அந்த பயத்தோடவே நம்ம அவங்ககிட்ட வேலை செய்யணும். அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் சின்சியராக செய்யணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போலவே. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படினா எப்படி கீழ்ப்படிதுங்க? எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்தால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி. ரெண்டாவது, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். நிறைய பேர் பாருங்கள், பார்வைக்கென்று ஊழியம் செய்வாங்க, பார்வைக்கென்று வேலை செய்வாங்க, பிஸியாக இருக்க மாதிரியே கட்டிப்பாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்கள், லேப்டாப் வந்து ஓடினே இருப்பார். இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி தெரியும். கட்டில் ஒரு வேலையும் நடந்திருக்காது. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கென்று நல் மனசாட்சியுடனே அப்படி தான் வேலை செய்யணுமா? பார்வைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்ய இருப்பாங்க. கான்ஃபரன்ஸ் காலில் பாஸ் வந்தவொடனே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அவர் இல்லாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. பாஸ் அந்த பக்கம் போனவொடனே வேலை செய்கிற மாதிரி பார்ப்பாங்க, இல்லைன்னா ஸ்க்ரீனை மாற்றிடுவாங்க. பார்வைக்கு ஊழியம் செய்யாதீங்க. யாரும் பார்க்கலனா கூட பாருங்கள், மனசாட்சியுடன் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறீங்க. இது தேவனுடைய சித்தமாக. நிறைய பேர் பாருங்கள், தேவனுடைய சித்தம் செய்யணும்னு ஆசை, ஆனால் இன்னும் தெரிய மாட்டோம். தேவனுடைய சித்தம்னா ஊழியம் செய்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. பைபிள் எடுத்துக்கின்னு ஊழியம் செய்கிறது பில்லி கிரகம் மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது தான் ஊழியம் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, வேலை செய்கிறது கூட ஊழியம் தப்பா. உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதும் தேவனுடைய சித்தமாக. அப்போது வேலைக்கு போகும்போது பாருங்கள், ஊழியத்துக்கு போகிற மாதிரி போகணும். இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போகணும். நான் ஊழியத்தில் தான் இருக்கிறேன். என் ஊழியம் தேவன் எனக்கு கொடுத்தது 40 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை செய்கிறது, என் எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது, அவங்க கொடுத்த எல்லா வேலைகளும் செய்து முடிக்கிறது. இதுதான் ஊழியம் பாருங்கள். ஊழியன்னொன்னே வெளியில் தேடக்கூடாது. ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துலேயே நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். மனப்பூர்வமாக வேலை செய்யணுமா? மனப்பூர்வமாக வேலை செய்யுதுன்னா எக்ஸ்ட்ரா மைல் போகணும், வேலையில் ஆழமாக போகணும் பாருங்கள். சில பேர் பாருங்கள், கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்வாங்க, அதை தாண்டி ஒரு வேலை எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டாங்க. அதை சொன்னார், செஞ்சேன், அவ்வளோதான்ட்டுருவாங்க. வேலையில் பாருங்கள் ஆழமாக போகணும். பேதுருக்கிட்ட ஏசு சொல்கிறாரு, உன் வலையை நீ ஆழத்தில் போடுன்றார். வேலையில் பாருங்கள் கொஞ்சம் ஆழம் இருக்கணும். ஏன் இது செய்கிறோம்? எதுக்காக இது செய்கிறோம்? இது செய்யலைன்னா என்ன ஆகும்? இது செய்கிறதுனால என்ன நன்மை உண்டு? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் பாருங்கள். அனலைஸ் பண்ணணும். தேவன் நம்மளை அனலைஸ் பண்ணுறவராக உண்டாக்கியிருக்கிறார். வேலையில் ஆழமாக போகணும். மனப்பூர்வமாக செய்யும்போது தான் அதெல்லாம் ஆழமாக போக முடியும். இல்லைன்னா பாருங்கள் மேலோட்டமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் பாருங்கள், ஒரே வேலையை 2 வருஷமாக செய்வாங்க, ஆனால் ஏன் செய்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதே டவுட்டை திருப்பி கேட்பாங்க. வேலையில் ஆழம் இல்லை. தேவனுக்கிட்ட நம்ம மனப்பூர்வமாக வேலை செய்யும்போது பாருங்கள், தேவனே அவரோட ஞானத்தை நமக்கு தருகிறார். கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக இருக்கிறார். அவர் ஞானத்தை கொடுக்கும்போது பாருங்கள், எல்லா வேலையும் நம்ம திறம்பட கற்றுப்போம். மூன்றாவது, கர்த்தரிடத்தில் பலனை அடைவோம் என்று அறிந்து மனப்பூர்வமாக வேலை செய்யணுமா? மனுஷங்க சில நேரத்தில் நம்மளோட வேலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளோட எஃபர்ட்டை அவங்க அறிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பரவாயில்லை, சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. கர்த்தர் பாருங்கள் எல்லாருக்கும் பலனை தருகிறவர். அவர் பார்க்குறாரு. மறைமுகமாக செய்யும் போது வெளியரங்கமாக பதில் கொடுக்குறார்.
மனப்பூர்வமாக நம்ம செய்யும்போது பாருங்கள், தேவன் வெளியரங்கமாக அதை கொண்டு வருவார். மனப்பூர்வமாக வேலை செய்ய கற்றுக்கணும். கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன். இந்த கம்பெனிக்கு நான் வேலை செய்யலை, இந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயாக இருக்கலாம், அந்த கம்பெனிக்கென்று வேலை செய்யலை, இந்த பாஸுக்கென்று வேலை செய்யலை, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறேன். நீங்கள் எம்ப்ளாயி இல்லை, மேன் ஆஃப் காட் அப்படின்னு போகணும். நான் ஒரு ஊழியன், கர்த்தருடைய ஊழியன். நான் வெறும் எம்ப்ளாயி கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரன். அவங்க அங்கே போகும்போது பாருங்கள், கோடிங் பண்ணும்போது, டிஃபெக்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறேன். அந்த இடத்துல நான் பைபிள் கோட்லாம் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்கிறதில்லை, பைபிளை கோட் பண்ணுறதில்லை, பிரசங்கம் பண்ணுறதில்லை. இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை அங்கே செய்கிறேன். இந்த ஒரு எண்ணத்தோடு போகணும் பாருங்கள். வேலைக்கு போகும்போதே இந்த ஒரு எண்ணத்தோடு போகணும். கர்த்தர் எனக்கு பலன் தருவார். மனுஷன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலனாலும் கொடுக்கலனாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இடத்துல நான் பலனை கண்டிப்பாக அடைவேன். கர்த்தர் கண்டிப்பாக ரிவார்டு கொடுக்குறவர். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். கண்டிப்பாக ரிவார்டு கொடுப்பார். ரிவார்டு ப்ரோக்ராமே கர்த்தர் ஆரம்பிச்சது தான். இந்த உலகம் அதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். கர்த்தர் தான் ரிவார்டு கொடுக்குறவர். அவர் வேலைக்கு போகும்போது பாருங்கள், முதலாவது எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது பார்வைக்கு வேலை செய்யாமல் மனப்பூர்வமாக வேலை செய்யணும், மூன்றாவது நம்ம தேவனிடத்தில் பலனை அடைவோம் என்று அறிந்து மனப்பூர்வமாக வேலை செய்யணும். இப்படி செய்யும்போது பாருங்கள், யாரும் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்யவே முடியாது. தாவீது பாருங்கள், ஆடு மேய்க்கும் போது ஒரு தடவை சிங்கம் வந்தது, கரடி வந்ததுன்றான். அந்த ஆடை பாதுகாக்கிறதுக்காக சிங்கத்தையும் கரடியும் ஒன்றும் இல்லாமல் கீழ்ச்சி போட்டான். ஒரு ஆடு தானே, எதுக்கு சிங்கத்திட்ட போய் ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு கரடிக்கிட்ட போய் ரிஸ்க் எடுக்கணும், போனால் போதுன்னு விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக பாருங்கள், அவன் சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு அந்த ஆட்டை பாதுகாத்தான். தேவன் அவனை அதே லெவலில் விட்டாரா? இல்லை, அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். வேலையில் சின்சியராக இருக்க மனுஷனை பாருங்கள், அடுத்த லெவல் தேவன் உயர்த்துவார். தேவனிடத்தில் பலனை கண்டிப்பாக அடைவோம். அடுத்த லெவல் அவனுக்கு கோலியாத்திட்ட போய் கொண்டு நிற்கிறாரு. கோலியாத்தை பார்க்கும்போது சொல்கிறான், இவனும் எனக்கு ஒரு அனிமல் மாதிரி தான், ஒரு கரடி ஒரு சிங்கம் இருந்தால் எப்படி கொல்லுவனும் அதே போலவே எனக்கு கொண்டுடுவேன்றான். கோலியாத்தை கொண்டு அடுத்த லெவலுக்கு போகிறான். ஒவ்வொரு சவாலையும் சந்திச்சு பாருங்கள், அடுத்த லெவலுக்கு போயினே இருக்கிறான். தேவனோட சித்தத்தை செய்யும்போது பாருங்கள், மனுஷங்கிட்ட இருந்து ரிவார்டு வரலாம் பரவாயில்ல, கர்த்தர் இடத்துல கண்டிப்பாக பலன் நமக்கு கண்டிப்பாக வரும். கர்த்தர் இடத்துல பலனை அடைவோம் என்று அறிந்து உற்சாகமானதுடன் மனப்பூர்வமாக நம்ம வேலை செய்யணும்.